இது டாடா டியாகோ. இந்த காரோட அபிஷியல் ARAI மைலேஜ் 20 கிலோமீட்டர்ஸ் per லிட்டர் இருக்கு. இது மாருதி சுசுகி செலரியோ. இந்த காரோட அபிஷியல் மைலேஜ் 27 கிலோமீட்டர்ஸ் per லிட்டரா இருக்கு. இந்த ரெண்டு கார்களுக்கும் 7 கிலோமீட்டர்ஸ் per லிட்டர் அப்படிங்கிற அஸ்டானிஷிங் மைலேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஹை மைலேஜ் மாருதி சுசுகியோட செலரியோல மட்டும் கிடையாது. மாருதி டிசையர், வேகனார், எர்டிகா, பிரெஸா போன்ற கார்கள் அந்தந்த செக்மெண்ட்ல ஹையஸ்ட் மைலேஜ் ப்ரொவைட் பண்ற கார்களா இருக்கு. மாருதி சுசுகி தங்களுடைய ப்ரொடக்ஷன்ல அப்படி என்னதான் செய்றாங்க, எதனால மாருதி சுசுகி கார்கள் மட்டும் எக்கச்சக்கமான மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்தியாவோட ஹையஸ்ட் மைலேஜ் தரக்கூடிய செலிரியோ காரோட எக்ஸாம்பிள் வச்சு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிக மைலேஜ் கொடுக்கிறதுக்கு டாப் 5 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் மாருதி சுசுகியோட HEARTECT பிளாட்ஃபார்ம். மாருதி சுசுகி நிறுவனம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணியிருந்தாலும் சமீப காலமா தங்களுடைய அனைத்து கார்களையுமே HEARTECT பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா லான்ச் பண்ண ஆல்டோ K10 வரைக்கும் இப்போ HEARTECT பிளாட்ஃபார்ம்ல வந்தாச்சு. இந்த பிளாட்ஃபார்மோட சிறப்பம்சமே வீல் பேஸ் மற்றும் டைமென்ஷன் சேஞ்ச் ஆனாலும் ஓவரால் பிளாட்ஃபார்ம் வெயிட்டே ரொம்பவே குறைவா இருக்கும் காம்படிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். நாம பார்த்துட்டு இருக்கிற செலிரியோ எக்ஸாம்பிள்லயே ப்ரீவியஸ் ஜெனரேஷனை விட இந்த கார்ல 15 கிலோ ரெடியூஸ் பண்ணிருக்காங்க மாருதி சுசுகி தரப்புல இருந்து. இந்த 15 கிலோ எக்கச்சக்கமான லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண பிறகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ லோவர் வெயிட் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸா ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமா தான் இருக்கும். அடுத்த காரணம் மாருதி சுசுகியோட K சீரிஸ் இன்ஜின்ஸ். ஏற்கனவே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஆன இந்த இன்ஜின்ஸ் ஒவ்வொரு முறையும் ரிஃபைன் பண்ணிட்டே போறாங்க. ரீசெண்டா வர K சீரிஸ் டியூவல் ஜெட், டியூவல் VVT இன்ஜின்ஸ் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜியோட வருது. இதன் காரணமா ரெகுலரா இருக்கிறத விட இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜி மூலமாகவே கிட்டத்தட்ட 3 லிருந்து 4% அதிக ஃபியூல் எஃபிஷியன்சி பெற முடியும். அடுத்த ரீசன் மாருதி சுசுகி இன்ஜின்ல லோ விஸ்காசிட்டி ஆயில்ஸை யூஸ் பண்றாங்க. இன்ஜினோட லைஃப் மற்றும் ஸ்மூத்தான ரன்னிங்க்கு ஆயிலோட பங்கு எந்த அளவுக்கு உண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் லோ விஸ்காசிட்டி ஆயில்ஸ் என்ஜினை ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணாம இந்த லூப்ரிகேஷனை ப்ரொவைட் பண்றதுனால பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்குது. அடுத்த ரீசன் மாருதி சுசுகியோட லேட்டஸ்ட் கார்கள்ல பாக்ஸி டிசைன் இல்லாம ஏரோடைனமிக் ப்ரொஃபைல்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. உதாரணத்துக்கு மாருதி சுசுகி செலிரியோலயே எக்கச்சக்கமான கட்ஸ் அண்ட் கிரீசஸ் பார்க்க முடியும். நல்ல ஏரோடைனமிக் டிசைன், சிறப்பான டிராக் கோஎஃபிஷியன்ட் கொடுக்கிறதுனால ஃபியூல் எஃபிஷியன்சி ஆப்வியஸா இன்க்ரீஸ் ஆகும். இந்த எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் மேல மாருதி சுசுகில லோவர் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ் கொடுக்கறாங்க. யோகோஹாமா, பிரிட்ஜ்ஸ்டோன் போன்ற நிறுவனங்கள்ட்ட இருந்து இந்த டயர்களை சோர்ஸ் பண்றதாகவும் இதன் காரணமா ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சு இன் டர்ன்ஸ் அதிக மைலேஜ் கொடுக்கறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு ரீசனும் 2-3% ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணா கூட ஓவராலா 15-18% மற்ற நிறுவனங்களோட மாருதி சுசுகி கார்கள் அஹெடா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம மாருதி சுசுகியோட ஹையர் அண்ட் கார்ஸ்ல ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியும் யூஸ் பண்றதுனால அதிக சிசி உள்ள இன்ஜின்ஸ்ல கூட நல்ல மைலேஜ் பெற முடியுது பெட்ரோல் இன்ஜின்ஸ்ல. என்னதான் மாருதி சுசுகியோட பில்ட் குவாலிட்டி மேல விமர்சனம் வச்சாலும் பிராக்டிகலா மக்களுக்கு தேவையான மைலேஜ் மற்றும் ரிஃபைன்மெண்ட்டை மாருதி சுசுகி கார்ஸ் டைம் அண்ட் அகைன் கொடுக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுவே தான் மாதம் மாருதி சுசுகியோட சேல்ஸ் வால்யூம்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ மாருதி சுசுகி கார்களோட ஹை மைலேஜ் கூறிய ரீசன் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.